வணக்கம். இன்றைக்கி தாளிப்பு வடகம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 5 கிலோ வெங்காயம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சுத்தமாக கழுவிட்டு காம்பெல்லாம் வெட்டிட்டு வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு, அது மசியாதுங்கிறதுனால கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 கிலோ பூண்டு, 5 கிலோ வெங்காயத்துக்கு 1 கிலோ பூண்டு, அதையும் சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அடிச்சிட்டு வரணும். விழுது போல் அரைச்சி அதையும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச வெங்காயத்தை ஒரு யானத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ பூண்டோட விழுது அதில் அள்ளி கொட்டிடுறேன் வெங்காயத்தில். அதுக்கப்புறம் ஜாமானை சேர்க்கணும். வெந்தயம், கடுகு எல்லாமே 100 கிராம், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த வெங்காயத்தோட இந்த ஜாமான் அத்தனையும் கலக்கிறது போல் நல்லா பிசறணும். ஒரு பக்கம் கூட விடாமல் எல்லா பக்கமும் நனையிறது போல் பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு இப்படியே அமுக்கி அப்படியே வச்சிடணும். இது ராத்திரி பூரா ஊறணும். மறுநாள் காலையில் அப்படியே அதை எடுத்து நல்லா திரும்பவும் பிசையணும். திரும்பவும் ஒன்று போல் பிசைனா எல்லா ஜாமானும் இப்போ ஊறி இருக்கும். அதில் ஊறி இருந்ததை வெங்காய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லபடியாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசறிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த வெங்காய சாரை நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்படியே வெங்காய சாறு புழிஞ்சிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக இப்போ பிடிச்சிக்கலாம். இப்போ லைட்டாக காயறதுக்காக தான் வைக்கிறோம். அதனால் பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி அப்படி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி கொண்டு போய் வெயிலில் வைக்கணும். அந்த வெங்காய தண்ணியை ஒரு துணி போட்டு வேடு கட்டி அதையும் கொண்டு வெயிலில் காய வைக்கணும். இது மேலே ஒரு மிளகா குத்தி வைக்கணும். அந்த மிளகா எதுக்கு குத்துறோம் அப்படின்னா, நம்ம கையாலேயே பிசையறதுனால பூசணம் புத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மிளகாயை குத்தி வைக்கிறது. இப்படியே வெயிலில் காயணும். திருப்பி சாயந்தரம் எல்லாத்தையும் காய்ஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து அந்த வெங்காய தண்ணியிலேயே திரும்ப எல்லாத்தையும் உதுத்து விட்டு திரும்ப அதே மாதிரி அமுக்கி வச்சிடணும். திருப்பி இது போய் நல்லா ஒத்தாப்பில் அந்த தண்ணி உரியிறது போல் எல்லாத்தையும் பிசைஞ்சு நல்லா அமுக்கி இதே மாதிரி வச்சிடணும். இதுவும் இதே மாதிரி ராத்திரி பூரா ஊறணும். மறுநாளும் திரும்ப இதே மாதிரியே தண்ணியை வடிச்சிட்டு உதுத்து அந்த காஞ்ச உருண்டை எடுத்துகிட்டு உதுத்து போடணும். வெங்காய சாறு முடிகிற வரைக்கும் இதே மாதிரியே செஞ்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்ரு விளக்கெண்ணெய் கலக்கணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்ரு கலக்கணும். திரும்ப இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த எண்ணெய் எல்லா பக்கமும் போகிறது போல் நல்லா பிசையணும்.
வெங்காய சாறு நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெயே நம்ம சேர்க்கணும். அப்போ தான் திரும்ப ஒரு வருஷத்துக்கு வச்சு செய்கிற பொருளாக இருக்கிறதுனால பூசணம் போக்காமல் இருக்கும். திரும்ப இப்போ முதல்ல பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சோம். இப்போ கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி அதேமாதிரி தட்டில் அடுக்கி வச்சிடணும். இதே மாதிரி காய வச்சு எப்படியும் ஒரு வாரம் அந்த காய வைக்கணும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கருப்பாகிடும். உருண்டையும் கொஞ்சம் சின்னதாகிடும் காய. அதுக்கப்புறம் திரும்பி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிக்கணும். திரும்ப ஒரு 3 நாள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து இப்போ அடுக்கிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த வடகத்தை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் தாளிப்பு வடகம்.